ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூ ஃபண்ட் ஆஃபரிங்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் என்எஃப்ஓக்கு அப்ளை பண்ணி இனிஷியலாகவே அந்த ஃபண்டை நீங்கள் வாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஏன்னா அந்த ஃபண்ட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு நமக்கு ஐடியா இருக்குது. பட் பேஸ்ட் ஆன் அதர் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து ஒரு அசியூம் பண்ணி ரிஸ்க் எடுக்கிற முறையில் நம்ம இந்த ஃபண்ட்ஸில் நம்ம அப்ளை பண்ணலாம். என்னோட பேர் சரண். நான் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் நான் வந்து காயின் ஆப் மூலிமா எப்படி ஒரு என்எஃப்ஓ ஃபண்ட் அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். வாங்க பார்ப்போம். காயின் ஜீரோதா ஆப்பை ப்ரௌசர் மூலிமா ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஆன்கோயிங் என்எஃப்ஓஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் அப்ளை நவ் கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக என்னென்ன என்எஃப்ஓஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்கிற ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு இதில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பந்தன் நிஃப்டி 200 குவாலிட்டியில் 30 இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபண்டோட மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ருபீஸ். அண்ட் இந்த ஃபண்டு வந்து 29 நவம்பர் இன்னைக்கு அதாவது க்ளோஸ் ஆகுது. இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு பேமெண்ட் மெத்தட் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று யூபிஐ மூலிமா பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணலாம், அண்ட் இன்னொன்று வந்து என்எஃப்டி ஆர்டிஜிஎஸ் மூலிமா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கீம் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இதில் ஸ்கீம் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதோட மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ருபீஸ். இது கூட நீங்கள் 500 ருபீஸ் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதில் பைக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் கேட்கும். இதை நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக இந்த ஃபண்டை வந்து இவங்க ஜீரோதா மூலிமா இவங்க பர்ச்சேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா பந்தன் மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபண்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதோட வாலட்டிலிட்டி, அப்புறம் அதோட சைஸஸ் எல்லாமே எவ்வளோ இருக்கும், அப்புறம் இந்த ஃபண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரீசன்ஸ் என்ன, இது மூலிமா என்ன ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து இந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சில டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது, ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி, ரிட்டர்ன் எப்படி இருக்குங்கிற டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இந்த மேக்ரோ எக்கனாமிக் செக்டரில் அதாவது இத்தனை செக்டரில் இவ்வளோ இவ்வளோ செக்டரில் என்னென்ன பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டவுன் டர்ன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படி கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில லிங்க் கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷனுங்கிறது இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. சாரி, இதுதான் ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷனில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் இதில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்குடைய ப்ராடக்ட் ஓவர்வியூவும் இருக்கும். ப்ராடக்ட் ஓவர்வியூங்கிறது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு சிம்பிள் 2 பேஜ் ப்ரௌச்சர். இது SID-KM வந்து ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட், அண்ட் KM வந்து கீ இன்ஃபர்மேஷன் மெமோண்ட்ரம். இதை பற்றின இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கினா ஆஃபர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு 100 யூனிட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்பாக அதுக்கு தந்தாப்பில் ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கலாம். நீங்கள் எஸ்ஐபி ஒன்ஸ் நீங்கள் பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் எஸ்ஐபி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து நவம்பர் 18th ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்புறம் நவம்பர் 29th வரைக்கும் இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். அதுதான் லாஜிக். இதோட ஸ்கீம் ரீஓப்பன் வந்து டிசம்பர் 5 உங்களுக்கு வந்து எல்லா அலாட்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
இந்த ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ல நீங்க உங்களுக்கு என்னென்ன டீல்ஸ் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, அ எ எந்தெந்த ஸ்டாக்ல அதாவது டாப் 13 குடுத்துருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் வெயிட்ஸ் இதில அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்கதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலயும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ மூலியமா எப்படி என்எஃப்ஓ அப்ளை பண்றதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் என்னோட வீடியோவும் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.